Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzubillahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நேற்றும் பார்த்தோம். இன்றும் அதனுடைய தொடர்ச்சியாக சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிஸ்ர் மற்றும் ஷாம் நாடுகளின் அரசராக இருந்தார்கள். அத்துடன் உண்மையான முஸ்லிமாகவும் இருந்தார்கள். கல்வியுடனும் கல்வியாளருடனும் அதிக தொடர்பு கொண்டிருந்தார்கள். தாமும் ஆலிமாக இருந்தார்கள். தொழுகையில் பேணுதல் மிக்கவராக இருந்தார்கள். நோயுற்ற நிலையில் இமாமை வரவழைத்து அவர் பின் நின்று ஜமாத்தாக தொழுவார்கள். ஒருவேளை தொழுகை கூட ஜமாத்தாக தொழாமல் இருந்ததில்லை என தாமே தெரிவித்துள்ளார்கள். வியப்பான விஷயம் என்னவென்றால், இவர் அரசராக இருந்தும் ஒரு வருடம் கூட ஜகாத் கொடுக்கும் சூழ்நிலை ஏற்பட்டதில்லை. ஏனென்றால் அன்றாட வருமானத்தை அப்போதே தர்மமாக வழங்கிவிடுவதே இதற்கான காரணம். புரிவதற்கே சிரமமாக இருக்கு. அரசராக இருக்காங்க, ஜக்காத்து கொடுக்க கூட முடியல அப்படின்னு என்ன விஷயம்? அரசு சார்பில் கசானா அந்த பைத்துல் மால அதை தனியாக மக்களுடைய பொறுப்பாக பார்த்தாங்க. இவங்களுக்குன்னு என்ன வியாபாரம் எதை தொழிலாக செஞ்சாங்களோ அதில் வர காசு அன்னன்னைக்கே தர்மம் செஞ்சாங்க. அதில் பெரிய காசு வந்திருக்கு. எனவே அவங்களுக்கு ஒரு வருடம் பூர்த்தியானாதான் அவங்களுக்கு தங்கத்துக்கோ வெள்ளிக்கோ காசுக்கோ ஜக்காத் கொடுக்குற சூழ்நிலை வரும். எனவே அந்த அளவுக்கு கூட இவங்க சேர்த்து வைக்கல. சொந்த வாழ்க்கையில் பொது காசையும் போய் மக்கள் காசையும் கொள்ளடிச்சு தன்னுடைய வாழ்க்கையை ஆடம்பரத்தை காட்டவும் இல்லை. தங்கிட்ட இருக்க தலைவர்கள்லாம் நான் படிக்கணும். ஜனநாயக தலைவர்கள் குர்ஆன் ஓதுவதை செவியுற்றால் பெரும்பாலும் கண்ணீர் இவர்களுக்கு கசிந்து வரும். இரக்கமும் சகிப்புத்தன்மையும் கொண்டவர்கள். பணியாளர்கள் மற்றும் நண்பர்களின் தவறுகளை மன்னித்து விடுவார்கள். பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்ட போது கிறிஸ்துவ அரசர் காயி இவர் முன் கொண்டு வரப்பட்ட நேரத்தில் நான் இன்று தொலைந்தேன் என அரசர் அஞ்சு கொண்டிருந்தார். ஆனால் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை தம் அறையில் அமர செய்து ஆறுதல் கூறி தேற்றினார்கள். பிறகு அவரை விடுதலை செய்து அனுப்பினார்கள். இவ்வாறான நற்குணங்களை அல்லாஹ் இவருக்கு அருளியிருந்தான். ஹிஜ்ரி 589ஆம் ஆண்டு வஃபாத்தானார்கள். அருமையானவர்களே, இவங்க கட்டாயமாக படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வரலாறு. எப்படி நம்ம உமர் ரலியல்லாஹு அவங்களை நம்ம போட்டுருவோம், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் உமர் ரலியல்லாஹு. அதுபோல் உமர் ரலியல்லாஹு அவங்க காலத்திலிருந்து ஒரு 500 வருடத்துக்கு பிறகு 500 வருடம் கழித்து இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. கடுமையான வீழ்ச்சி சந்திக்குது. எல்லாருமே என்ன ஆகிறாங்க, உலக மோகத்தில் போய் அந்த படை வீரர்களும் சரி நாட்டு மன்னர்களும் சரி மிகப்பெரிய அழிவு சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் உலக மோகத்தில் அந்த நேரத்தில் தான் இவங்க பிறந்து மீண்டும் அப்படியே தூக்கி நிறுத்துறாங்க. மிக முக்கியமான ஒரு வரலாறு. இன்னைக்கு நடக்கிற இந்த பைத்துல் முகத்தஸை அந்த காலத்தில் இதே மாதிரி இந்த சூழ்நிலை இருந்து அப்படியே மீட்டெடுத்தாங்க. பாருங்க, ஷாம் மிஸ்ரு அப்படின்னா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எஜிப்து ஷாம்ங்கிறது இன்னைக்கு இருக்க ஒரு 4 நாடு சேர்ந்தது தான் ஷாம். அதாவது பலஸ்தீன் மட்டும் இல்லை, நம்ம சொல்லக்கூடிய அந்த இஸ்ரேல், பலஸ்தீனு, லெபனானு, ஷாம், சிரியான்னு சொல்கிறோம். இது எல்லாம் சேர்ந்து இந்த எஜிப்தோட சேர்ந்து பார்த்தா எவ்வளோ பெரிய நிலப்பரப்பு. இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு இவங்க அரசராக இருந்திருக்காங்கன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ பெரிய ஆட்சி அவங்க கையில். இன்றைக்கி இது கணக்கை பார்த்தா ஒரு 7 நாடு சம்திங் வருது. எவ்வளோ பெரிய அப்போ அவங்களுக்கு ஒரு இது இருக்கணும். ஆனால் பற்றற்ற தன்மையோட மேற்கூறப்பட்ட இவ்வளோ அழகிய குணங்களோட ஒரு மாவீரர்களாக ஒரு பெரிய இறைநேசராக வாழ்ந்திருக்காங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இந்த வரலாறை படித்து காட்டலாங்களா? அதோட யாருன்னா சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க வரலாறு தெரியல, எங்கள் வீட்டு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு கிதாப் இருந்தால் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அது என்னென்னு பார்த்து நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ். இது சிலர் ஆன்லைனே கேட்கலாம். யார் கிதாப் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணாலும் நம்ம வாங்கி கொடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். அவங்க நம்பரை மென்ஷன் பண்ணால் போதும், நம்ம கால் பண்ணுவோம். 2வது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். மறைவான உதவி. நபித்தோழர்கள் கூறியதாவது, நாங்கள் 400 பேர் கொண்ட குழு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் பயணம் சென்றோம். வழியில் குடிப்பதற்கே தண்ணீர் இல்லாத ஓரிடத்தில் கூடாரமிட்டு தங்கினோம். நாங்கள் அனைவரும் கவலையுடன் இருந்த அந்நேரத்தில் ஒரு ஆடு வந்து அன்னலாரின் அருகில் நின்றது. அதன் பாலை கறந்த அன்னலார் திருப்தியாக பருகிவிட்டு தம் தோழர்களுக்கு தந்தார்கள்.
எல்லோரும் வயிறு முட்டை குடித்தோம். பிறகு அந்த ஆட்டை கட்டி வைத்தோம். காலையில் கண் விழித்தோம், அங்கு அந்த ஆட்டை காணவில்லை. இது பற்றி அன்னலாருக்கு தெரிவித்தோம். அதற்கு அவர்கள் அனுப்பியவனே அழைத்து கொண்டான் என்றார்கள். மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. பாக பிரிவினையில் பெண்ணிற்கான பங்கு, அதாவது சொத்து பிரிக்கும் போது பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு. குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் தஆலா உங்களது பிள்ளைகளின் விஷயத்தில் கட்டளையிடுகின்றான், அதாவது ஒரு ஆணின் பங்கு இரு பெண்களின் பங்குக்கு சமமாகும். சூரா நிசா. விளக்கம்: பெற்றோரின் சொத்தில் ஆண் மகனுக்கு 2 பங்கும் பெண் பிள்ளைக்கு 1 பங்கும் ஆகும். அதை நிறைவேற்றுவது கடமையாகும். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. செல்வம் பெருக ஓதுவா. பார்த்தீங்களா, நமக்கான துவா வந்துருச்சு. செல்வம் பெருக ஓதுவா அடியார்களுக்கு அத்தியாவசிய தேவையா இருக்கு. நம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஓதினார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாவ வல் கினா. பாருங்க, செல்வம் பெருகன்னு இருக்கு, ஆனா இங்க பாருங்க, நேர்வழி கேட்கறாங்க, இறையச்சத்து கேட்கறாங்க, மன்னிப்பு கேட்கறாங்க, எல்லாம் நீ தேவையற்றவன், எனவே எங்களுக்கு தேவையற்ற வை என்பதை கேட்கறாங்க. இந்த செல்வத்தை டைரக்டா கொடுக்க சொல்லி எங்கேயுமே இங்க வரல. இதுதான் நபிமார்கள் காட்டக்கூடிய வழிமுறைகள். யா அல்லாஹ், நான் உன்னிடம் நேரான வழியையும் இறை அச்சத்தையும் தூய வாழ்வையும் செல்வத்தையும் எண்ணுகிறேன். கினா. 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. துஆ வீணாவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏம்பினார்கள், நிச்சயமாக உங்கள் இறைவன் நாணம் உள்ளவன். தன் அடியார்கள் தன் பக்கம் கை நீட்டும் போது அதை வெறும் கையாக திருப்பி அனுப்புவதை வெட்கப்படுகின்றான். அல்லாஹ் யாருங்க? நீங்க கேட்டு ஒரு வேளை கொடுக்காம இருக்கிறது அல்லாஹ் வெட்கப்படுறான். இந்த ஹதீஸ் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அறிவித்ததாக திருமதி ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுகிறது. நிச்சயமாக உங்கள் இறைவன் ஞானம் உள்ளவன், நாணம் உள்ளவன். அதாவது ஞானம் வேற, நாணம் வெக்கம் உள்ளவன், வெக்கத்தன்மை கொண்டவன். தன் அடியார்கள் தன் பக்கம் கை நீட்டும் போது அதை வெறும் கையாக திருப்பி அனுப்ப வெக்கப்படுகின்றான். யாராவது கேட்டா கூட சொல்லுங்க, ஏன் அல்லாஹ் எப்படி தெரியுமா, நீ கேட்டுட்டீங்கன்னா உன்னை விரும்பியே அனுப்புறது வெக்கப்படுறோம் ஏன் அல்லாஹ் அப்படின்னு நம்ம மார்க்கத்தை நம்ம அல்லாஹ் பத்தி புகழ்ந்து பேசலாம். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. அனாதைகளின் பொருளை சாப்பிடாதீர்கள். அல்லாஹ் கூறுகிறார், அனாதைகளின் பொருளை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள், நல்லதற்கு பதிலாக கெட்டதை மாற்றி கொடுத்து விடாதீர்கள். அனாதைகளின் சொத்தை தமது சொத்தோடு சேர்த்து சாப்பிட்டு விடாதீர்கள். அவ்வாறு செய்வது நிச்சயமாக பெரும் பாவமாகும் என சூரா நிசாவிலே அல்லாஹ் கூறுகிறார். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. செல்வமும் மக்களும். அல்லாஹ் கூறுகிறார், உங்களுடைய செல்வங்களோ மக்களோ உங்களை நம்மளவில் நெருக்கமாக்கி வைக்கக்கூடியவர்கள் அல்ல. ஆனால் எவர் நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்கிறாரோ அத்தகையோருக்கு அவர்கள் செய்ததற்கு இரட்டிப்பு கூலி உண்டு. மேலும் அவர்கள் சூனப்பதின் உன்னதமான மாளிகைகளில் நிம்மதியில் இருப்பார்கள். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. பாவிகளுடன் கபரின் நடவடிக்கை எப்படி இருக்கும்? பாவியான அல்லது ஒரு காஃபிரை கபரில் அடக்கம் செய்த பிறகு மன்னரை அவனை நோக்கி, வருக வருக, என் மீது நடந்து திரிந்தவர்களில் நீ எனக்கு மிகவும் வெறுப்புக்குரியவன். இப்போது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளாய், எனது மோசமான அணுகுமுறையை பார்ப்பாய் என கூறி அவனை நெருக்க தொடங்குகிறது. அது நெருங்குவதால் அவனுடைய விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்துவிடும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபு சயீத் ரலியல்லாஹு அறிவித்ததாக திருமதியிலே பதிவு செய்யப்படுகிறது. இந்த காட்சியை சில சஹாபாக்கள் பார்க்குறாங்க, மிக அதிகமாக அழுகுறாங்க. 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். முலாம்பழத்தின் பலன். உணவுக்கு முன்னதாக முலாம்பழம் சாப்பிடுவதால் வயிறு சுத்தமடைவதுடன் நோயை வேருடன் களைகிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. அனஸ் ரலியல்லாஹு அவர்களின் தாயார் நபிகளாரிடம் சென்று தமக்கு ஏதாவது அறிவுரை கூறுமாறு வேண்டினார்கள். அதற்கு நபி அவர்கள், பாவங்களை தவிர்ப்பது சிறந்த ஹிஜ்ரத்தாகும், ஃபர்ல்களை பேணுவது சிறந்த ஜிஹாதாகும், இறைவனை அதிகமாக நினைவு கூறுவுங்கள், ஏனென்றால் இதைவிட மேலான ஒன்றை நீர் இறைவனிடம் கொண்டு செல்ல இயலாது என கூறினார்கள். தபரானி கபீரிலே பதிவு செய்யப்படுகிறது. வல்லல்லாஹ் இந்த நலவை நமக்கு ஏவினானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், இதை விட்டு தவிர்ந்திருக்கும்படி ஏவினானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தையும், நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருக்கக்கூடிய, மீண்டும் அங்கிருந்து காலை மாலை அல்லாஹ் பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் வல்லல்லாஹ் நம் அனைவருக்கு தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.
பாருங்க, சுல்தான் சலாஹுதீன் ஐயூபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய வரலாறுல ஒரு பகுதி என்னன்னு கேட்டால், சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. சுல்தான் சலாஹுதீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட 100 வருஷமா சண்டையிட்டு இருந்தாங்க கிறிஸ்தவர்கள். இவங்களுடைய வலு அதிகமாக 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 அல்லாஹ் இவங்களுடைய ஆற்றல் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருக்குன்னா, வெளியிருந்து அவங்களுக்கு அந்த பைத்துல் முகத்தஸுக்கு சிறைவித்தவர்கள் வர அந்த அந்த படையெல்லாம் குறைஞ்சிருச்சு. கடைசியாக அங்கே உள்ளே இருந்த நபர்கள் தான், அந்த பைத்துல் முகத்தஸுக்குள்ளே இருந்தவங்க மட்டும்தான். எல்லாம் உள்ளே போயிட்டு எல்லாம் கதவை சாத்திட்டு வெளியே வராமல் எல்லாம் லாக் பண்ணிக்கிறாங்க. போய் முற்றுகையிட்டுட்டாங்க. முற்றுகையிட்டுட்டா இப்போ வழியில் அவங்க தொடர்ந்து இவங்கள்ட்ட சரணடைஞ்சு அவங்க வெளியே இருந்து வேறு எந்த உதவியும் கிடையாது. இப்போ முஸ்லீம் முற்றுகையிட்டுட்டாங்க. அப்போ அந்த முற்றுகையிட்டதுக்கப்புறம் உள்ளேருந்து வெளியே வராங்க. எல்லா கிறிஸ்துவ வீரர்களும் வராங்க. நினச்சாங்க நம்மளை ஒருத்தர் விடாமல் எல்லாம் அவங்க கொல்ல போகிறாங்க முஸ்லீம்கள் என்பது அவங்க நினைத்து கொண்டாங்க. அந்த நேரத்தில் சுல்தான் சலாஹுதீன் ஐயூபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க, அந்த படை வீரர்களுடைய முக்கியமான நபர்கள் அழைச்சி சொன்னாங்க, நாங்கள் உங்களை கொல்லவும் மாட்டோம், உங்களை கொல்லணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு இது புனித சிலம் தான். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, நாங்கள் மன்னிச்சு விட்டுறோம், நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் நாட்டுக்கு திருப்பி ரோமுக்கே போங்க என்பதாக. அப்போ அந்த வீரர்கள்லாம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அங்கே குழந்தைகள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, கை குழந்தைங்க முதல் இருக்கு. கடைசியில் எல்லாமே ரோமை நோக்கி போகிறாங்க. ரோமுக்கு போனால் இந்த வீரர்கள் மீண்டும் அந்த வரவேற்க யாரும் தயாராக இல்லை. கடைசியில் அவர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்கங்கே எங்கெங்கேயோ தங்கி அவங்க கஷ்டப்படுறாங்க, உணவுக்கே இல்லாமல் அந்த குழந்தைகள்லாம். இந்த விஷயத்தை பார்த்த சலாஹுதீன் ஐயூபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க, அந்த வீரர்கள்லாம் இங்கே அழைச்சிட்டு வாங்க, அந்த வீரர்கள் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்கள்ட்ட பாருங்க, இது உங்களுக்கும் புனித பூமி தான், அதனால நீங்க விரும்புறீங்கன்னு சொன்னா நம்ம எப்பயுமே சமாதானமா சமரசமா முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் என்ன செய்யலாம், இந்த பைத்துல் முகத்தஸ்ல ஒன்னாவே இருக்கலாமே, வாங்க எங்கேயே இருங்களீங்க, அங்கங்க போய் கஷ்டப்படுறீங்க என்று சொன்ன உடனே அந்த வீரர்களுடைய குடும்பங்கள் குழந்தைகள்லாம் கண்ணீர் மல்க சலாஹுதீன் ஐயூபி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட தௌபா செஞ்சு, ஆனால் அவர் கிறிஸ்துவர்களாக என்ன செஞ்சாங்க, அதே பைத்துல் முகத்தஸ்ல வாங்க. இதுதான் இஸ்லாம் கற்றுத்தது. என்ன செய்யுது, எதிரியா இருந்தாலும் வெட்டி வீழ்த்தி அழிச்சிட்டு போவதல்ல, அவருக்கு மீண்டும் ஒரு அடைக்கலம் கொடுக்கும்போது அழுதாங்க. அப்போ பிறகு காலகட்டம் வருது, சுல்தான் சலாஹுதீன் ஐயூபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய வீரம், அவங்களுடைய கொடைத்தன்மை, அவங்களுடைய எல்லாத்தையும் எப்படி முஸ்லிம் போட்டுனாங்களோ இதை விட அதிகமாக கிறிஸ்துவ உலகம் போற்ற ஆரம்பிச்சிருச்சு. இவங்களை கைவிட்ட அந்த அரசர்களை கிறிஸ்துவ உலகம் திட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்படியெல்லாம் வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க ரொம்ப விரும்புவாங்க, கிறிஸ்தவர்களே ரொம்ப விரும்புவாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல தன்மையை வெளிப்படுத்துறாங்க. இதெல்லாம் எதன் மூலியமாக வெளிப்படுது, உலக பற்றற்ற தன்மை, இறைவனை என்னைக்குமே மக்களுக்கு மத்தியில் உயர்த்தி காட்டணுங்கிற தன்மை, அதற்காக வெளிப்படக்கூடிய வீரம், அந்த இறை நேச பாதை, தசவுடைய அந்த கல்வி ஞானம், ஆலிமுடைய கல்வி ஞானம், இதுதான் அருமையானவர்களே. இதெல்லாம் நம்ம பிள்ளைகளை ஊட்டி வளர்க்கணும். சரி, இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தையும் கவனிச்சு